Tamil Bible Study. Praise the Lord. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். எசேக்கியா ராஜா நம்ம பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். யூதாவின் ராஜாக்களில் கொஞ்சம் நல்ல ராஜாவாக அவன் காணப்பட்டான், நல்ல சாட்சி பெற்றவனாய் அவன் காணப்பட்டான் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ அவனுடைய அந்த வரலாறு இதில் எழுதப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ரொம்ப மோசமான ஒரு யூதாவின் ராஜாவாக ஆகாஸ் காணப்பட்டான். அது வரைக்கும் காணப்பட்டதான ராஜாக்களில் கொஞ்சம் மோசமானதான ராஜா இந்த ஆகாஸ். அவனுடைய குமாரன் எசேக்கியா. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நான் நினைக்கிறேன் இது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு ராஜாவை நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி தான் யூதாவின் ராஜாவை குறித்ததான அந்த சாட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் தன் தகப்பனாகிய போல கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் தாவீதை போல அல்ல அப்படின்றதான தொடர்ந்து சாட்சியை நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆகாஸை தவிர ஆகாஸ் மோசமான ராஜா. ஆனால் முதல்ல நம்ம இப்போ என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் விரும்புகிறபடி தாவீது எப்படியெல்லாம் காணப்பட்டானோ அப்படியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாக, அதாவது தேசத்தை ஆளுகை செய்கிறதுல செம்மையானவனாக காணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியாவை குறித்து முதலாவது வாசிக்கிறோம். 4ஆவது வசனம் அதுக்குரிய காரணத்தை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். சில இஸ்ரவேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள் விக்கிரக ஆராதனையெல்லாம் அவர்கள் சங்கரித்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம், பாகாலுடைய வர்ஷிப் அதெல்லாம். ஆனால் இந்த மேடைகளை அவர்கள் அகற்றாம காணப்பட்டாங்க. அது எல்லாரை குறித்தும் எழுதும் போது அந்த சாட்சியில ஆனாலும் மேடைகள் அகற்றப்படவில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். ஆனால் இங்கே எசேக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமாய் அவன் அந்த மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். அது மாத்திரம் இல்லாமல் மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அப்போ யாருடைய நாட்கள்ல இருந்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலமெல்லாம் முழுமையாக இது ஒரு விக்கிரகமாக காணப்பட்டது. அப்போ தாவீது கூட செய்யாததான ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா நியாயாதிபதிகள் காலமெல்லாம் முடிந்து அதற்கு பின்பு ராஜாக்கள் காலம் ஆரம்பமானபடினாலே இது இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஒரு தூபம் காட்டுகிற காரியம் இருக்குதா அப்படின்னு சொன்னால், நான் அப்படி பார்க்கல. ராஜாக்கள் காலம் முழுவதுமாக இருந்திருக்கணும், தாவீதின் காலத்துலையும் இருந்திருக்கணும். அதை அவன் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இவன் அதை பார்த்தீங்கன்னா உடைத்து போடுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிகுஸ்தான் அப்படின்னு சொன்னால் சம்திங் ஆஃப் பிராஸ்ன்னு அர்த்தம். அது வெண்கல சர்ப்பத்தில் செய்தபடினாலே அதற்கு நிகுஸ்தான் அப்படின்ற ஒரு பேர் காணப்பட்டது. அதை ஒரு தெய்வமாக அல்லது ஒரு சிம்பலாக வைத்து அவர்கள் தூபம் காட்டி வந்தார்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவன் இருந்ததில்லை என்று சொல்லி இன்னொரு விசேஷமான ஒரு சாட்சியை பார்க்குறோம். நம்பிக்கை குறித்து வாசிக்கும் போது எசேக்கியாவினுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபல்யமான ஒரு நம்பிக்கையாய் காணப்பட்டது. அதற்கு முன் காணப்பட்ட அல்லது அதற்கு பின் இப்போ வரப்போகிறதான யூதாவின் ராஜாக்கள் யாருக்கும் இல்லாததான ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவன் தேவன் மேலே வைத்தவனாக காணப்பட்டான் இந்த எசேக்கியா என்கிறதான ராஜா. சரி, இப்போ சில கேள்விகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அடுத்த வருஷத்தை வாசித்தலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவனுக்கு எவ்வளவு பைபிள் காணப்பட்டதோ அவைகளில் அவன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக காணப்பட்டான். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள்லாம் அதுக்கப்புறம் தான், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ வரலாற்று புத்தகங்கள் சில காணப்பட்டது. அதற்கு முன்பாக ஆகமங்கள்,
எக்ஸோடஸ் தான், நியாயாதிபதிகளுடைய காலம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ராஜாக்கள் இல்லாததான அந்த நியாயாதிபதிகளுடைய காலம். அது வரலாற்று புத்தகமா நீங்க எடுக்கலாம். ஸோ இவைகள் தான் புத்தகங்களாக காணப்பட்டது. அதில் அநேக சாட்சிகள், எப்படி தேவன் என்ன எதிர்பார்த்தார், தன்னுடைய ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை மீறின போது எப்படி சிறையிருப்புக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தார், அவரை நோக்கி கூப்பிட்ட போது விடுதலை ஆக்கினார். நிறைய விஷயங்கள் நியாயாதிபதி புஸ்தகங்களில் காணப்படும். அதற்கு முன் காணப்படுகிற 5 ஆகம புஸ்தகங்களில் நிறைய எப்படி வந்து அவரை பின்பற்ற வேண்டும், அப்படி என்ன எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவனிடத்திலே காணப்பட்ட வேத வாக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நேசித்து கர்த்தரை சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளின் படியெல்லாம் நடந்தான். அப்படியாக 6வது வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம பார்த்து கொண்டு வரும்பொழுது இந்த யூதாவின் ராஜாக்கள் அப்படின்னும் போது அவர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய தகப்பன் வந்து ஒரு மோசமான ராஜா அப்படின்னு நான் சொன்னேன். ஆகாஷ் ராஜா ஒரு மோசமான ராஜா. ஆனால் எப்படி எசேக்கியா ராஜா இவ்வளவு நல்ல ராஜாவாக காணப்பட்டான்? தாவீதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெஸ்ட் கிங்னு அவனை சொல்லலாம் இல்லையா? தாவீதோட ஆண்டவர் கம்பேர் பண்ணி அவனை பேசுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. அப்ப எப்படி, எங்க இருந்து இவனுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? வேதம் மாத்திரமல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் தேசம் அந்த அந்த அதர் பார்ட் இருக்குல்ல, அதனுடைய ராஜாக்களுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து செயல்படுகிறதான விதத்தெல்லாம் பார்த்து கொண்டே வரான். இப்போ இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்ல சாட்சிகள்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்பயர் ஆகலாம். அதே நேரத்தில் பொல்லாதவர்கள்ட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம், அப்படி நடக்கக்கூடாது, எப்படி ஆண்டவர் தண்டிக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அப்ப இவனுக்கு எங்க இருந்து தான் இது வந்தது அப்படின்னா, தன்னுடைய ஃபேமிலியில இருந்தா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இவன் பார்த்து வளர்ந்ததெல்லாம் ஆகாஷ் என்கிறதான தன்னுடைய தகப்பனை தான். அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு ராஜாவாக இது வரைக்கும் யூதாவில் அவன் காணப்பட்டான். அவன் நாட்களில் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து யூதா தேசத்தை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தார். நீங்க வந்து 16ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். போன அதிகாரம் கிடையாது, அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு யூதா தேசமும் சிறுமைப்பட ஆரம்பித்தது. யாருன்னா அசீரியருடைய கையில. அசீரியர்கள் முதலாவது வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து அதுக்கப்புறம் இவர்களுக்கு விரோதமாக வந்து சிறுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா யூதா தேசத்திலே காணப்பட்டது. அப்படியானால் இவனுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான காரியம். கர்த்தர் எப்படி தண்டிக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இவன் தன்னுடைய வழிகளை சிறு வயதிலேயே சரி செய்து கொண்டதான ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். அடுத்து இந்த வசனம் 5வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாக்களின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், முன்னாலையும் பின்னாலையும். அப்படின்னா தாவீதை பார்க்கலும் இவன் நம்பிக்கையில் அதிகமாய் காணப்பட்டானா எப்படி? ஆமா, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா தாவீதை குறித்து சொல்லும் போது எப்பொழுதுமே நீங்க யூதாவின் ராஜாவா இருந்தான்ட்டு வாசிக்க மாட்டீங்க. சவுலு, தாவீது, சாலமோன் 3 பேரும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் ராஜாவாய் காணப்பட்டார்கள். ஆனபடினாலே யூதாவின் ராஜா என்று சொல்லி அவர்களை நீங்க பிரிக்க முடியாது. அப்ப யூதா தேசம் வந்து பிரிந்த பின்பு யூதாவிலே காணப்பட்ட அத்தனை ராஜாக்களை பார்க்கிலும் பின் வரப்போகிற ராஜாக்களை பார்க்கிலும் இந்த எசேக்கியா வந்து கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை வந்து ஆச்சரியமான ஒன்றாய் காணப்பட்டது. 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல். அப்படியானால் யூதா தேசம் அசீரியாவை சேவிக்கும்படியான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது ஆகாசனுடைய நாட்கள். அதற்கு முன்பும் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி சிறுமைப்பட ஆரம்பித்திருந்தார்கள் அவர்கள். அப்ப இவன் என்ன பண்றான், அந்த அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் அந்த பக்கம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்துக்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து நார்தன் கிங்டத்துக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். இது நம்ம ஏற்கனவே பார்த்த காரியம் தான், திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுது. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. நார்தன் கேபிட்டல் வந்து பிடிபட்டுச்சு. 11 அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைபிடித்து கொண்டு போய்
கோசோன் நதியோரமான ஆலாகிலும் ஆபேரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இது நம்ம பார்த்தது தானே, சும்மா அதை திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. ஏன்னா அவன் யூதாவுக்கு விரோதமாக இப்போ வரப்போறான். அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யறாங்க திரும்பவும். அதை 12வது வசனம், அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தர் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். இதெல்லாம் நடந்த கதை. இங்க போன அதிகாரம் வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நமக்கு அறிவிக்கும். என்ன காரியம் அது? அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அல்லது இந்த அசீரியா ராஜாவினாலவா அல்லது இந்த ஜனங்களே அப்படியான்னு தெரியாது, அவர்கள் கர்த்தரையும் பின்பற்றினார்கள், மற்ற தெய்வங்களையும் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து அந்த 17ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசித்தா மாத்திரம் கூட உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார். இப்படி ஆயிடுச்சு. இஸ்ரவேல் சைடு வந்து கர்த்தரை அவர்கள் சேவிக்கிறார்கள், அவருக்கு பயப்படுறாங்க, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் விக்கிரகங்களையும் சேவித்து வந்தார்கள். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வ நம்பிக்கை வந்து அப்படி ஆயிடுச்சு. அது அசீரியா ஒரு காரணம். ஆனாலும் கூட அவனை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது. எப்பொழுதுமே நம்முடைய தவறுக்கு இன்னொருத்தரை வந்து நம்ம காண்பிக்கிறது அர்த்தம் கிடையாது. அப்போ வந்து அசீரிய ராஜா வந்து இந்த காரியத்திற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டான்னு கூட சொல்லலாம், இல்லை கொண்டு வரப்பட்டது. இவர்கள் தான் எதிர்த்து நிற்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட்ட போது விழுந்த போது சாட்சி எப்படியாக அவர்களை குறித்து எழுதப்படுதுன்னா 12ஆம் வசனத்துல 18-12 அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், அசீரிய ராஜா வந்தான், அவங்களை நெருக்கினான், இதெல்லாம் வந்து அங்க சொல்லவே படலை. செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவலை குறித்து தான் வந்து அந்த சாட்சியை காணப்படும். நம்முடைய லைஃப்லையும் எவ்வளவோ சொல்லலாம், இது நான் பாவம் செய்யறதுக்கு இது காரணம் அது காரணம் இதெல்லாம் என்ன தூண்டுச்சு என்னதான் சொன்னாலும் கடைசியில் வந்து கர்த்தருடைய அந்த வார்த்தை அல்லது சாட்சி நமக்கு விரோதம் வரும்போது நீ இதை செய்தாய் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுதான் ஆரம்பத்தில் இருந்து. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவாள் எனக்கு இந்த கனியை புசிக்க கொடுத்தாள் அப்படின்னாலும் நீ ஏன் புசிச்ச அப்படிதான் வந்து நிற்கும் இல்லையா. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் அப்போ கர்த்தர் வந்து சர்ப்பத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஏவாளுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆதாமுக்கு கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து அந்த நியாய தீர்ப்பில் நிறுத்துறது, அவருடைய வார்த்தை வந்து அப்படிதான் வரும், அவன் செய்தபடினாலே அப்படின்றதான அந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக நம்ம வைக்க முடியாது. அது தொடர்ந்து பைபிளில் வந்து காணப்படுகிறதான ஒரு காரியம். இந்த 12வது வசனம் வந்து விசேஷமாய் அதை தான் குறிக்கிறது. 13ஆம் வசனம், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்துல அசீரியா ராஜாவாகிய சனகரிப், ஸோ இப்போ ராஜா வந்து மாறியாச்சு, அடுத்த ராஜா சனகரிப், அசீரியாவின் ராஜா. 14வது வருஷம் எசேக்கியாவின் 14வது வருஷத்துல யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடித்தான். யூதாவுக்கு விரோதமாகவும் அசீரியா ராஜா வந்து வந்துட்டான். 14வது வருஷம், அப்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம். குற்றம் செய்தேன்னா என்ன, இவ்வளவு நாள் நான் வந்து உமக்கு அந்த ட்ரிபியூட் செலுத்திட்டு இருந்தேன்ல, எந்த வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை தள்ளினான் அப்படின்னு இருக்கும். 7வது வசனத்துல கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் என்ன பண்றான், அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்போ குற்றம் செய்தேன்னு இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து இதை வந்து செய்தது தவறு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அசீரியா ராஜாவை எதிர்க்கிற அளவுக்கு யூதா தேசம் வந்து பலம் கொள்ளவில்லை, நான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரண்டர் ஆகிறான். 14வது வசனத்துல, என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன், அதாவது அந்த வரிகள் அதெல்லாம் நான் சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் கட்டணும். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் இவ்வளவு செலுத்தருக்கு இல்லை, என்ன பண்றாங்க, கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீஸில் இருந்து தர்தானையும் ரப்சாரீஸையும்
ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்திற்கு அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத் தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். நீ வருகிறதான காரியங்கள்லாம் ரொம்ப வந்து தூஷணமான வார்த்தைகள், சிறுமைப்படுத்துகிறதான காரியங்களை அதிகமாக பார்ப்பீங்க. ஏன் இந்த அசீரியா ராஜா இப்படி வந்து பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா அப்படிதான் பண்ணான். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜா வந்து எகிப்துல இருந்து சப்போர்ட் கிடைக்கும்ட்டு அங்கே ஆள் அனுப்பிச்சபடினாலே அவனுக்கு பயங்கர கோபம் வந்து என்ன பண்ணான், அதனால தான் முற்றுகை போட்டான். நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளா? ஏன்னா இது ராஜாக்கள் எப்பயுமே செய்யறதான ஒரு காரியம். எதற்குன்னா, இன்னொரு தேசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வேலையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு விரோதமாக எழுமினா அந்த தேசத்தை வந்து நசுக்காமல் விட மாட்டாங்க. இப்போ வந்து யூதாவுக்கு விரோதமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, இவன் வந்து வர்றான், இவ்வளவு வந்து கொடுத்துமே, அவன் கேட்டதை கொடுத்துமே என்ன பண்ணுறான், பெரிய சேனையோடு கூட இந்த சேனாபதிகளை எல்லாம் என்ன பண்ணுறான், அவன் அனுப்புகிறான். இப்போ 18ஆம் வருஷத்துல ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்போது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே எசேக்கியா போல அவனுடைய அபிஷியல்ஸ் போறாங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இப்ப ஏன் வந்து இவனை குறித்து இதற்கு முன்னால் இருந்த ராஜாக்கள், பின்வருகிற ராஜாக்களை பார்க்கலாம் இவனுடைய நம்பிக்கை ரொம்ப கர்த்தர் மேல ரொம்ப ஆழமா இருந்தது அப்படின்றத இப்ப அவனுடைய அந்த இந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க பார்க்கலாம். எவ்வளவு தூஷண வார்த்தைகள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் கூட அவன் கர்த்தர் மேல எப்படி நம்பிக்கையா இருந்தான்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் பேசுகிற வார்த்தையிலே அது காணப்படும். அவர்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல நியூஸ் அனுப்புறாங்க, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கும் மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சை அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களானால், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. யூதா தேசத்து முழுசுலையும் காணப்படுகிறதான அந்த மேடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணா, அவன் அகற்றினான். மேடைகள்னா தெரியும்ல உங்களுக்கு, சொல்லியிருக்கேன் இல்லையா? மேடைகள்னா என்னன்னா, இந்த யெகோவா என்கிற மெய்யான தெய்வத்திற்கு தூபம் காட்டுவதற்கும் பலிகளை செலுத்துவதற்கும் ஜனங்கள் ஏற்படுத்தி கொண்டதான காரியம்தான். ஆனால் தேவன் வந்து சொன்னதான காரியம் அல்ல. அப்ப அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு வந்து எருசலேம் பலிபீடத்திலே பலிகளை செலுத்துவதை பார்க்கலும் இது எளிதாக இருந்தபடினாலே இது வந்து தொடர்ந்து பல ஜெனரேஷனா யூதா தேசத்துக்குள்ளே காணப்பட்டது. இதுல வந்து கையை வைக்கிறதுக்கே யூதா ராஜாக்கள் வந்து பயந்தாங்க. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் மோசமான ராஜாக்கள் கிடையாது. யூதாவில் ஆகாசை தவிர அதுக்கு மேல இருந்தவங்க எல்லாரும் ஓரளவுக்கு குட் கிங்ஸ் தான். ஆனாலும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்க, விக்கிரக ஆராதனையெல்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் கூட அவர்களால் என்ன பண்ண முடியல, இந்த மேடைகளில் கை வைக்கிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா யூதா ஜனங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில உபதேசங்களிலே நீங்கள் கைகளை வைத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் பேசலாம், மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து முக்கியமான சில காரியங்களில் கையை வச்சா பிரச்சனை. அப்போ யூதாவிலையும் இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ எசேக்கியா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடைகள் எல்லாம் இடித்து போட்டான். இடித்து போட்டு எருசலேமில் இருக்கிறதான பலிபீடத்தில் தான் யூதா ஜனங்கள் வந்து பலியிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணான், அவன் கட்டளையை பிறப்பித்து அதை செய்ய வைத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெஸ்ட். அசீரியா ராஜா சேனையோடு கூட வந்து முற்றுகை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது, உன் நம்பிக்கை யார் மேல வைக்கிற நீ அப்படின்னு கேட்டு, அடுத்து தேவன் மேல நம்பிக்கையை வைத்தனா, தேவனுடைய பலிபீடத்தெல்லாம் மேடைகள் எல்லாம் அவன் இடிச்சு போட்டுட்டு எருசலேம்ல மட்டும்தான் பலியிடணும் அப்படின்னு சொன்னானே அப்படின்ட்டு என்ன பண்றான், இதை வந்து கிளப்பி விடுறான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க, அந்த 22 வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் இப்படி அடுத்ததான ஒரு பதிலை நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னா, என்ன பதில்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களானால், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ
எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. எங்க இருந்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் வருது, போதனைகள் எங்க இருந்து ஆச்சரியமா இருக்கும். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏற தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடைய சபதம் கூறு, அதாவது எதிர்த்து நிற்க முடியும் என்று சேலஞ்ச் பண்ணு. கூறாதே போனால், உன்னால் முடியலன்னா, நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இதெல்லாம் யாருக்கிட்ட பேசுறான்? எசேக்கியாவினுடைய அஃபீஷியல்ஸ்ட பேசுறான். அப்ப இது தேசம் முழுதும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி போக போது, எகிப்த நீ நம்பாத, கர்த்தரை நீ நம்பாத, கர்த்தர் எங்களை தான் உங்களுக்கு விரோதமா, உங்க காட் எங்களை உங்களுக்கு விரோதமா அனுப்பியிருக்கிறாரு, ஏன்னா அவருடைய மேடைகள் எல்லாம் இடிச்சு போட்டான் எசேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பேசுறான். 25வது வசனம், கர்த்தர் தான் எங்களை அனுப்பினாரு அப்படின்னு சொல்றானுங்க. 26, அப்போது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேவை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச வேண்டாம். ஏன்னா மேல இருக்க எல்லாரும் கேட்டாங்கன்னா ரொம்ப குயிக்கா இந்த செய்தி எல்லாருக்கும் பரவிடும், ஜனங்கள்லாம் கலகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எசேக்கியாவுக்கு கூட நிற்க மாட்டாங்க. ஆனபடினாலே என்ன பண்றாங்க, சீரிய பாஷையில பேச. என்ன பாஷைன்னு தெரியல, சீரிய பாஷை. இப்போ அரபிக்கா தான் காணப்படுது. அந்த நாட்களில் இது அசீரியானா பாபிலோன், வேற பாஷை இருந்திருக்கும், பாபிலோனிய பாஷையே காணப்பட்டுச்சு, அக்காடியன், அது சம்திங் லைக் தட். சரி, ஓகே, யூத பாஷையில பேச வேண்டாம் அப்படின்றாங்க. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. அதாவது இந்த மெசேஜ் உங்களுக்கோ அல்லது எசேக்கியாவுக்கோ கிடையாது, இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், முக்கியமாக மேலே இருக்கிறவர்கள்லாம் கேட்டு இந்த மெசேஜை கொண்டு போகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லி, ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இது நீங்க வாசிட்டு வரும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, எப்படி ஒரு மனுஷன் தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கிறான் அப்படின்றதையும், அந்த மனுஷனுக்கு விரோதமாக பிசாசு செயல்படும் போது அவன் என்ன வார்த்தைகள் எல்லாம் பேசி எப்படி அந்த மனுஷனுடைய நம்பிக்கையிலிருந்து திருப்புகிறதற்கு அவன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்த அசீரிய ராஜாவினுடைய அந்த அஃபீஷியல்ஸ் அந்த பேசுகிறதான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியாவை நம்பி நீங்க என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நீங்க அசீரிய ராஜாவை நம்பினீங்கன்னா அங்க இஸ்ரவேல் தேசத்துல நடந்தது போலவே இங்க இருக்கிற உங்களை அங்க கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற இங்க உள்ள கொண்டு என்ன பண்ணிடுவாரு, இந்த தேசத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிப்பாரு, பார்த்துப்பாரு, உங்க தேவைகள்லாம் சந்திப்பாரு, நீங்கள் அட்லீஸ்ட் ஜீவன் பிழைக்கலாம். நீங்க இந்த எசேக்கியாவை நம்பாதீங்க, ஏன்னா கடைசியா இருக்கிறதான ஒரு கிங்டம் இதுதான் தேசத்துல இல்லையா, ரெண்டா பிரிந்ததுல அது மேல இருக்கிறது அவுட்டு. ஸோ அது பிசாசனுடைய அந்த டாக்டிக்ஸை ரொம்ப அழகா நீங்க இதுல பார்க்கலாம். 31வது வசனம், எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடைய ராசியாகி இணக்கமாகி சொல்றதை கேட்டு காணிக்கையோடைய என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்குன்னா இன்னொரு தேசத்துக்குன்னு அர்த்தம் இல்லையா, சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் இதை குறித்து நான் எடுத்திருக்கேன், அதனால நம்ம குயிக்காக கூட அதை போகலாம்.
பிசாசனுடைய தந்திரம். ஒரு மனுஷன் தேவனை பிடித்து கொண்டு நிற்பான் என்றால், ஒரு கூட்டம் நிற்கும் என்றால், ஒரு தேசம் நிற்கும் என்றால், எப்படி அதற்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்து அவனுடைய போதனைகளை கொண்டு வரான் அப்படின்றது. ஜாதிகளுடைய 33வது வசனம், ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டா? இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக இவங்க பேசுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். என்ன அப்படின்னா, எசேக்கியா சிறுமைப்பட்டு காணப்படுறான். எகிப்து ராஜாவை நம்புறது விருதா அப்படின்ட்டு இஸ்ரேல் தேசத்தில் நடந்த காரியத்தை குறித்து நம்ம போன அதிகாரங்களில் பார்த்தோம். அவங்களால அசீரியாவிட்ட இருந்து இஸ்ரேல் தேசத்தை, நார்தன் கிங்டத்தை தப்புவிக்க முடியல. அடுத்து இந்த அசீரியாவுடைய ராஜாவுடைய கையிலேருந்து மற்ற ஜாதிகள், அதாவது நேஷன்ஸ் தப்புச்சா அப்படின்னு சொன்னா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தா அசீரிய ராஜாவுக்கு எப்படியா இருந்தாலும் அடிபணிய வேண்டியதான சூழ்நிலை தான் அங்கே காணப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறாங்க. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டா? அப்படி இருக்கும்போது உங்க தேவன் மட்டும் எப்படி தப்புவிப்பாரு அப்படின்னு கேட்கிறான். 34வது வசனம், ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டா? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பேச்செல்லாம் காணப்படுது. ஆக்சுவலாக அது போதனை, உபதேசம் அல்லது ராஜாட்ட வந்த மெசேஜ், எங்கே இஸ்ரேல் யூதா தேசத்துக்குள்ள இருக்க ஜனங்களுக்கு வந்ததான மெசேஜ், கலகம் பண்ணி எழும்புறதுக்காக அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். 36வது வசனம் இன்ட்ரெஸ்டிங். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனால் ஜனங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணாங்க, எல்லாரும் எசேக்கியா கூட நிற்கிறது மாத்திரமில்ல, ஒரு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா கொடுக்காம அவர்கள் இருந்தாருங்க ராஜாவுடைய கட்டளையின்படி. அப்போது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் ராப்சேக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுது.